தம்பி இந்த அம்மா உங்களுக்கு எப்ப இருந்தா தெரியும்? எனக்கு அந்த அம்மா இருக்கிறதே தெரியாது. நாங்க டின் ஃபேக்டரி போயிட்டு வந்தோம் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் வச்சலாண்டி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வீட்டுல வச்சுக்கிறாங்க, ஒரு நாள் போங்க. நாங்க ஒரு வாரம் தள்ளிட்டோம், அப்படியே வர முடியல எங்களால. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தோம். ஃபர்ஸ்ட் நாளே அம்மா பால் குடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்க எல்லாம் 11 o'clock வந்தோம். 11 o'clock நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நீங்க கூட சொன்னீங்க, என்னவோ தெரியல, காலையில குடிப்பேன் பிரம்ம முகூர்த்தத்துல, இன்னைக்கு சாப்பிடுது அம்மா, குஷியா சாப்பிடுது. நீங்க எல்லாம் குஷியா சாப்பிடுறதுன்னா யார் பக்தி இருக்கிறவங்க வர்றாங்களோ அப்போ அம்மா வர்றது தெரியும், குடிப்பாங்க. அப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க 2-3 நினைச்சோம். இங்க வந்து போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்குது. அப்புறம் எங்க மிஸ்ஸஸ் ப்ரோக்ராம் பண்ணா அம்மா வேண்டிக்கிட்டு போனோம். ஃபர்ஸ்ட் இங்க வரத்துக்கு முன்ன அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நல்லா பண்ணல உன் பொண்ணு டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ் வரல, பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. இங்க வந்துட்டு போனது அன்னைக்கு சாயங்காலமே போன் பண்றாங்க. இங்க இருக்கும்போதே போன் பண்ணாங்க. அன்னைக்கு 48வது நாள் பூஜை அன்னைக்கே போன் பண்ணாங்க. இது 28th 29th ப்ரோக்ராம் இருக்கும் மோஸ்ட்லி. அன்னைக்கு பூஜை பண்ணல நம்ம. அன்னைக்கு ஒரே நாள்ல 4 வீட்டுக்கு அம்மா வந்திருக்காங்க. வேற வேற வீட்டுக்கு இங்க பூஜை பண்ணாங்கல்ல. அன்னைக்கு இங்க இருக்குமா கரெக்ட். அந்த செண்டி யாகம் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, 48 days அனுப்பி இமீடியட்டா உங்களுக்கு போன் வந்துக்குது, இந்த மாதிரி உங்க பொண்ணு நாங்க செலக்ட் பண்ணிக்கிறோம் திருவண்ணாமலை ப்ரோக்ராம். ஓகே, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து எங்களுக்கு நிம்மதி இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு போனா எங்களுக்கு நடக்குது. அப்புறம் எனக்கு வியாபாரம் கம்மியாகுது. என்னடா சுவாமி இன்னைக்கு எப்படி பண்றது, ஃபேமிலி எப்படி நடத்துறது, நம்ம இதுலயே காலத்தை ஓட்டணுமேனு ரொம்ப கவலையா வருவேன். இங்க வந்துட்டு போனா எனக்கு வியாபாரம் நடக்கும். எனக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆயிடும். ஆக்சுவலி அன்னைக்கு மிஷின் ரிப்பேரு. மறுநாள் ஃபர்ஸ்ட் நாள் இங்க வரத்துக்கு ஒரு நாள் முன்ன வந்தேன் இல்லையா, திங்கக்கிழமை வந்து மிஷின் ரிப்பேரு சரியா பேஜாராயிட்டு காலையில் இங்க வந்தேன். இங்க வந்துட்டு ரொம்ப வேண்டிக்கிட்டு போனேன், இந்த மாதிரி மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, நான் எப்படி மெயின்டைன் பண்றது, நீ தான் பாத்துக்கம்மா சொல்லிட்டு போனேன். அந்த மிஷின் எப்படி ஓடுது, எனக்கு இது வரலாம் மிஷின் ஓடினதே இருக்குது, எந்த ப்ராப்ளமே கிடையாது. இது உண்மை. நம்மனா அம்மா கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா நம்பிக்கையோட வரணும், நம்பிக்கையோட கும்பணும், முழுசா நம்பணும். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கனவுல வந்துச்சு, அந்த அம்மன் ரூபத்துல ஒரு குழந்தை அப்படியே வந்துட்டு போனோம் இல்லையா, வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு கனவுல வந்து அப்படியே அந்த குழந்தை, அந்த ரூபம் அம்மா ரூபம், சின்ன குழந்தை மாதிரி அப்படியே நான் எடுத்துக்கிட்ட மாதிரி இது பண்ண மாதிரி அப்படியே ஆயிப்போச்சு. அப்புறம் எங்க அத்தாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. 10 குழந்தைங்க வந்த மாதிரி அம்மா ரூபத்துல அப்படியே வீட்டுக்குள்ள, எங்க வீட்டுக்குள்ள அந்த மாதிரி எனக்கு வந்தது. சுத்துற மாதிரி, வீட்டுல வந்த மாதிரி, கலாட்டா பண்ற மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஃபர்ஸ்ட் நான் கூட அம்மா இந்த கோவில் எப்படி என்ன நினைச்சுதான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுடைய அருமை தெரியுது நமக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கும் தெரியல இந்த அம்மா இருக்கிறதே எனக்கு தெரியாது. வாராகி அம்மான்ற பேர் எனக்கு தெரியாது. எனக்கு கூட தெரியாது நிஜமாவே. வாராகி அம்மான்றது தெரியாது எனக்கு. இந்த மாதிரி ஒரு ரூபம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு அம்மா கும்பிடுறாங்கன்னு தெரியாது எனக்கு. போன்ல எப்ப பாரு இந்த அம்மா தான் வந்து நிற்பாங்க. போன்ல வந்து நிற்கிறது பார்த்துட்டு தான் நான் விக்கிரம் வாங்கி வந்துச்சேன். ஆனா நிஜமாவே இப்பெல்லாம் டெய்லி ஒரு அனுபவம் ஆயினே இருக்கும் எனக்கு, மிஸ் ஆகுது. இன்னைக்கு காலையில மார்கழி மாசம் இல்லையா, காலையில 4:30 மணி 5 மணிக்கு இவங்க விளக்கேத்துனாங்க. விளக்கத்துல வந்து ஒரு ரூபம் தெரியுது அப்படியே, விளக்குல அப்படியே ஒரு ரூபம் டிஃபரெண்ட். அது அப்படியே ஒரு இது மாதிரி அப்படியே அது அப்படியே கூட அவங்க என்ன கூட்டு காமிச்சாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல நமக்கு விளக்குல ரொம்ப பேருக்கு தெரியுது. அன்னைக்கு எனக்கு அப்படிதான் நான் தூங்கிட்டு இருக்கிறேன். 11 மணி தலைக்கிட்டு இந்த விளக்கு தான் எரிஞ்சு நினைச்சிங்க. அது தள்ளி வைக்கலாம்னு பார்க்கும்போது அம்மா மூஞ்சி அப்படியே தெரிஞ்சு நிக்குது. அதுல எங்களுக்கும் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுல இந்த மாதிரி விளக்கு நாங்க பாக்குறது இத்தனை வருஷம் நாங்க மார்கழி மாசத்துல வைக்கிறோம். இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. தம்பி நிஜமாவே அம்மா ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சின்னம்மா பால் குடிச்ச அன்னைக்கு எல்லா விளக்குல அம்மா மூஞ்சி தெரிஞ்சிச்சு பாரு எனக்கு. நான் அன்னைக்கு எண்ணி பார்த்தா 13 விளக்கு பத்து வச்சிருந்தா 13 விளக்குல அம்மா மூஞ்சி தெரிஞ்ச அன்னைக்குதான் அப்புறம் தான் பால் கொடுத்தா குடிச்சாங்க. அதுக்குதான் நாங்க இன்னைக்கு வரணும். இந்த மாதிரி இலக்கு எப்ப எங்களுக்கு தெரிஞ்சதோ அங்க எங்க பொண்ணு கூட ஸ்கூலுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு எங்க கூட்டின்னு வரலாம் சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம். நம்மனா நம்ம நல்லா காப்பாத்தோம். நிஜமாவே இந்த அம்மா கும்பிட்டவங்க யாரும் எங்களுக்கு நல்லதாவலன்னு சொல்றவங்களே இல்ல. எங்களுக்கே நடக்குது. எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன நினைச்சிட்டு போனோமோ அது அப்படியே எங்களுக்கு நடக்குது. அப்பயே காமிச்சிடுறாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்பிக்கையோட வரணும், நம்பிக்கையோட கும்பிடணும், அவ்வளவுதான். அது நம்பணும். நம்பிக்கை இல்லாம வந்தா நடக்காது. நம்பிக்கையோட வரணும். எனக்கு எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி ஆகும். அது ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கும், வித்தியாசமா இருக்கும்.
காலையில நினைச்சா மத்தியானத்துக்குள்ள நடக்கும் அந்த வேலையும் பாரு. அது எந்த மாதிரி வேலையா இருந்தாலும் நடக்கும். ஆனா அது நியாயமானதா இருக்கணும். அது நியாயம் இல்லாததா இருந்தா நடக்காது. நீ என்ன பண்ணாலும் நடக்கிறது இல்லை. நியாயம் இல்லாத நியாயமா இருந்தா 100% நடக்குது.